நேத்து எங்க பாப்பாவ வெளிய விளையாட கூட்டிட்டு போகும்போது, எனக்கு திடீர்னு KFC கடைய பார்த்ததுமே, KFC சிக்கன் சாப்பிடணும்னு ஆசையா இருந்தது. ஆனா வந்துட்டு, சரி வீட்லயே செஞ்சு சாப்பிடலாம், கொஞ்சம் நெறையாவும் செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு, சிக்கன் லெக்ஸ் மட்டும் நான் வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு 8 பீஸ் வந்து இருந்தது. ஸோ அத வீட்ல வந்து KFC சிக்கன் மாதிரியே பார்த்தீங்கன்னா, அந்த மைதா மாவு, அப்புறமா வந்துட்டு சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் சால்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு அ சில்லி பவுடர் இதெல்லாம் போட்டு அந்த கோட்டிங் குடுத்து, அதில வந்து பொரிச்சு எடுத்தாச்சு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, எங்க வீட்ல ரொம்ப நாளா அந்த ஸ்டிக்கி ரைஸ் செய்யணும்னு ஒரு பாக்கெட் வாங்கி வச்சிருந்தோம். அது அப்படியே செல்ஃப்லயே இருந்தது. சரி இன்னைக்காவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக 2 மேங்கோவுமே நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். நல்லா பழமா வாங்கிக்கணும். நல்ல வேளை மேங்கோ வந்துட்டு புளிக்கல. நல்லா இனிப்பா தான் இருந்தது. அதுக்குன்னு ரொம்ப இனிப்பா இருந்ததுன்னு சொல்ல முடியாது. ஸோ மேங்கோஸ் எல்லாத்தையுமே இந்த மாரி கியூபா வந்து கட் பண்ணிட்டு, அப்புறமா அந்த ஸ்டிக்கி ரைஸ் வந்து நம்ம இந்த மாரி தேங்காய் பால் சேர்த்து நம்ம வந்து வேக வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட்டு தண்ணீல நல்லா கொழைய வேக வச்சுட்டு, அது கூட தேங்காய் பால், அதுக்கப்புறமா வந்துட்டு நாட்டு சர்க்கரை அப்படி இல்லாட்டி வெல்லம். அதுவும் நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஸ்டிக்கி ரைஸ் வந்து ரெடி ஆயிரும். நல்லா கொழைஞ்ச கன்சிஸ்டன்சில தான் நம்ம வந்து செய்யணும். அது கூட இந்த மேங்கோவும் சேர்த்து நம்ம சர்வ் பண்ணோம் அப்படின்னா, தாய்லாண்டில கிடைக்கக்கூடிய மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ் நம்ம வீட்டிலேயே செஞ்சிடலாம். நான் என்னோட லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். என்னோட ஹஸ்பண்ட் ஆல்ரெடி தாய்லாண்டில சாப்பிட்டனால தான் இந்த ஸ்டிக்கி ரைஸ் பாக்கெட்டே வந்துட்டு வாங்க சொன்னாங்க. அங்க இது ரொம்பவே ஃபேமஸான டிஷ் போல. ஸோ நாங்க இத வீட்லயே செஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். எங்களுக்குமே பிடிச்சிருந்தது.